உனக்கு பேச வராது. ஜாக்லின் தான் பாயிண்ட் ஏன்னா சௌந்தர்யா வந்து கத்துறாங்களே தவிர, ஒரு பாயிண்ட் கோர்வையாவோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு பேச அவங்களுக்கு வரல. அதனால தான் அவங்க ஜாக்லின் மேல இருக்க மாரியும், ஜாக்லின் வந்து உண்மையா ஜாக்லின் மேபி ஜாக்லின் சௌந்தர்யா மேல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். ஆனா சௌந்தர்யாவுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து இவன் எல்லாத்துக்கும் நடுவுல போய் கத்துறாங்களே தவிர, ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப்பால தான் அத பண்றாங்களா? அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்கு அலன் ப்ரோ. உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அலன் ப்ரோ? எனக்கு வந்து இப்படி சௌந்தர்யாக்கு சொந்த ஒரு பெர்சன் கூட ஒரு ஒரு ட்ரூவா ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போது எனக்கு படல எந்த விஷயத்துலயுமே. இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா எனக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள யாரும் எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளயும் இருக்கிறது எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. ஃப்ரெண்டா ஓகே. இருக்கிறது, லவ் பண்றது, அண்ணன் தங்கச்சி, சரி. அம்மா அப்பா, சித்தி சித்தப்பா இதெல்லாம் எனக்கு எதுலயுமே உடன்பாடு கிடையாது. சரியா? ஆனா அவங்க பிஹேவியர் இருக்குல்ல, அவங்க அவங்க 2 பேர் தனியா இருக்கும்போது இருக்கிற பிஹேவியரும், அவங்க குரூப்பா 4 பேர் இருக்கும்போது இருக்கிற பிஹேவியரும், அதுல ஜெஃப்ரியும் சவுண்டும் தனியா இருக்கும்போது இருக்கிற பிஹேவியரும் வச்சு பார்த்தா எனக்கு கண்டிப்பா அவங்க 2 பேரோட பாண்ட் வந்து எனக்கு அது உண்மையா தான் தெரியுது. அது அவங்க பிரிட்டெண்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. சரியா? ஜாக்லின் சௌந்தர்யா சொல்றீங்க. ஜாக்லின் சவுண்ட் எனக்கு வந்து தெரியல. ஏன்னா அவங்க ஓப்பனாவே சொல்லிக்கிறாங்க நிறைய விஷயத்துல. பிடிக்கல, பிடிக்குது அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி ஓப்பனாவே பேசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணா இது நீ பண்ணது வந்து எனக்கு இதுல ஹர்ட் ஆயிடுச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணா அதுக்கப்புறம் தான் வந்து சவுண்டுக்கு புரியுது. ஆனா புரிஞ்ச உடனே வந்து சவுண்ட் என்ன பண்றாங்கன்னா தெரியல மச்சான் நிஜமாலே எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாங்க அதுக்கு. அதே நேரத்துல எனக்கு இன்னைக்கு வந்து அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சவுண்ட் இன்னைக்கு வந்து எகிரி குச்சி பேசுனது வந்து வெறும் ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்காக பண்ண மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி. ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்குனா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் பண்றதுக்கு. அவங்க இன்ஸ்டன்ட்டா பண்றாங்க அதை. எனக்கு அது பார்க்க முதல்ல நான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளியில நான் என் ஃப்ரெண்டுங்களுக்காக அதான் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஆனா அது கேம்குள்ள பார்த்தா அவங்க பண்ண ஆக்ஷன் வேணா தப்பா இருக்கலாம். அந்த பிசிக்கல் லைக் ஆர்ம் பண்றது, அது போய் தள்ளுறதெல்லாம் தப்பா இருக்கலாம். ஆனா அவங்க ஜாக்லின்காக நின்னது எனக்கு நிஜமாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஓகே. நான் ஏன் இத கேட்கிறேன்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஜாக்லின்க்காக இவங்க பண்ற ஸ்கிரீன் ஸ்பேஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா? இத நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பின்னாடி கூட வந்து ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவ அவ நல்லா பண்றா. அவளுக்கு வந்து இப்படி இருக்கா, இப்படி பண்றா, அப்படி பண்றான்னு ஓரளவுக்கு விட்டு குடுக்காம பேசி நான் பார்த்திருக்கேன். எனக்கு இந்த மொத்த ஷோலயே ஒரு பிளேஸ்ல கூட ஜாக்லின் வந்து அதாவது ஜாக்லின் இல்லாத நேரத்துல சௌந்தர்யா வந்து ஜாக்லின் வந்து இப்படி பண்ண எனக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஒரு பாராட்டு ஒரு இடத்துல கொடுத்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. வெறும் சண்டை வரும்போது முன்னாடி போய் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறதுக்காக பண்றாங்களே தவிர ஜாக்லின் வந்து பின்னாடி சௌந்தர்யா பாராட்டி பேசின மாதிரி ஒரு பிளேஸ்ல கூட சௌந்தர்யா வந்து ஜாக்லினை பேசி நான் பார்க்கல ப்ரோ. நீங்க அதுக்கு என்ன அது நீங்க எப்ப பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு இந்த மொத்த என்டையர் ஷோல? நீங்க சௌந்தர்யா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தாங்க. அவங்க சரியான இம்பல்சிவான ஒரு கேரக்டர். ஒரு இம்பல்சிவான கேரக்டர் கிட்ட ஒரு நிதானத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க. எனக்கு வந்து அது புரியல. ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்றது இருக்குல்ல ப்ரோ. ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்றது வந்து ஓரளவுக்கு காமா இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட தான் ரெகுலரா வரும். இப்போ ஜெஃப்ரியை கூட அவங்க எந்த இடத்துலயும் பாராட்டி இருக்க மாட்டாங்க. ஜாக்லின் தான் பாராட்டுவாங்க. அது அவங்களோட நேச்சர், இது இவங்களோட நேச்சர். அதுக்காக வந்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ட்ரூ இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இல்ல பாருங்க ஏன் இப்படி சொல்றேன்னா எதுக்கு இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வைங்களேன், இயல்பாவே அப்படி கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு அன்ஷிதா எடுத்துக்கோங்க. அன்ஷிதா வந்து ஜாக்லின் ரொம்ப கீழே இறக்கி பேசுவாங்க. ஓகேவா? நீங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது முன்னாடி போய் சண்டை போட்டு அது வந்து நீங்க இப்ப ஸ்கிரீன் பேஸ் சொல்றீங்களா, அதுக்கு செய்யற நீங்க ஒருத்தவங்க டவுன் அப்ப அவன் பண்ணிருக்க மாட்டா, அப்ப செஞ்சிருக்க மாட்டான்ற வார்த்தை கூட உங்க வாயில இருந்து வர மாட்டேங்குதுன்னா நீங்க வந்து நீங்க என்ன ப்ரொஜெக்ட் அதாவது வந்து ஜாக்லின் மத்தவங்க இவங்க பேசல நெகட்டிவா, ஆனா மத்தவங்க பேசுறது இவங்க என்ஜாய் பண்றாங்களோ, பேசினா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு இருக்காங்களோ. அதாவது வந்து சண்டை வர்றது வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் நீங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க, அவங்க கத்துறது அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா மத்தவங்க பேசுறது அதுல ஒரு சைடு தான் ப்ரோ நீங்க பாக்குறீங்க. இன்னொரு சைடு என்னன்னா வேற யாராவது ஜாக்லின் பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை ஃபுல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ரிசீவ் பண்ணிட்டு அங்க சிரிச்சு மழுப்புற மாதிரி மழுப்பிட்டு அதுக்கப்புறம் அது ஜாக்லின் கிட்ட சொல்றாங்க. அதுதான் நீங்க வந்து நோட் பண்ணணும். இப்ப என்னன்னா அவங்க அந்த இடத்துல வந்து அதை மறைச்சு வச்சுட்டு ஜாக்லின் கிட்ட சொல்லலைன்னா நீங்க சொல்றதெல்லாம் வேலிடு. சரியா? ஆனா இவங்க சொல்லிடுறாங்க, பேசிடுறாங்க எல்லாத்தையும். அவங்களுக்கு தோன்றதெல்லாம் அப்படியே பண்ணிடுறாங்க. சொல்றாங்களா ப்ரோ? நீங்க பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி? 100% நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க. ஓகே. அவங்க இதுவரைக்கும் ஷேர் பண்ணாத ஒரே விஷயம் ஜாக்லின் கிட்ட என்ன நினைக்கிறேன்னா விஷால் கிட்ட பேசின விஷயம் மட்டும்தான். இல்லங்க அதுவும் சொல்லிட்டாருங்க. அதுவும் சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு பெட்ரூம் கான்வர்சேஷன் அந்த ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா? அந்த டைம்ல வந்து
ஓகே, ஓகே. இல்ல, இல்ல. மத்தவங்க ஞாபகம் வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. ம். அப்போ சொல்லிடுவாங்க. அது வந்து அவங்க கான்ஷியஸே இல்லாம சொல்லிடுவாங்க. இப்ப யாராவது என்கிட்ட வந்து இப்படி பேசினா, ஆக்சுவலி பேசிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஆமா. அதுதான் நான் சொல்றேன். அவங்க பிஹேவியரே அப்படிதான் இருக்கு. ரொம்ப லைக் தோன்றதெல்லாம் பண்ணிடுறாங்க. தோன்றதெல்லாம் பேசிடுறாங்க. ஓகே, அந்த ஓகே மாரி ப்ரோ. கேரக்டர்ஸ் வந்து லைக் நான் பார்த்தது இல்லங்க என் லைஃப்ல. அது எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஃபன்னியா இருக்கு அவங்க பண்றது எல்லாமே. ஓகே ப்ரோ. இல்ல அப்படி இருக்குதான். இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஒரு போன வாரம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் வந்து ஐ மீன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா போற ஷோல நல்லா அவங்க காமெடியா இருக்குன்னு தோணுச்சு. பட் லேட்லி இந்த இந்த இவங்க கோவா கேங் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப வந்து இவங்க செய்யற தப்பையும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க செய்யற தப்பையும் அவங்க கேட்க அப்படி அப்படி வந்து மக்களுக்கு இவங்களே அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றதுனால, இப்ப ஃப்ரெண்டு சொல்லலன்னு வச்சுக்கோ, இப்ப முத்துவ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க மொத்த ஹவுஸ்மேட்ஸ். ஆனா யாருமே இவங்க ஏன் கேட்கல நம்ம கேட்கறது இப்ப மஞ்சரியா முத்துக்காக சப்போர்ட் பண்ணி கேட்கறது கிடையாது. ஏன்னா முத்து ஆமா ஒரு பிளேயர் எல்லாம் அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா சௌந்தர்யாவை வந்து ஒரு தப்பு பண்ணும்போது ஏன் ஜாக்லின் கேட்கல கேட்க கூடாதுன்னு வச்சா கூட ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்றாங்க ஆடியன்ஸ் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து இயல்பாவே ஆடியன்ஸ் அப்புறம் கேட்டுக்கலாம்ல அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வருது ப்ரோ. அது கரெக்டா ப்ரோ? அது இவங்க அந்த இண்டிவிஜுவலா இல்லாம இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு இந்த இன்டென்ஷன் ஆட்டோமேட்டிக் இவங்களே டெவலப் பண்றாங்க ப்ரோ. ஏன் ஜாக்லின் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இங்க பாருங்களேன், இந்த மொத்த கான்வர்சேஷனும் 2 பேர் மேல மட்டும் நோக்கி இருக்கு. அது கோவா கேங்ன்னு நீங்க சொன்னீங்கன்னா, ரயன் எல்லா இடத்துலயும் வந்து ஜாக்லின கேள்வி கேட்கிறாரு. ஜாக்லின் எல்லா இடத்துலயும் ரயனை கேள்வி கேட்கிறாங்க. ரயன் வந்து சௌந்தர்யா பண்ற தப்ப சுட்டி காட்டுறாங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெளிவா பண்ண தெரியாது. ஆனா அவங்களுக்கு தோன்றத சொல்லிடுறாங்க. ஜெஃப்ரியும் அதே பண்ணியிருக்காரு நெறைய இடத்துல. இப்போ அது கோவா கேங்குன்னு நீங்க அட்ரஸ் பண்ணணும்னா, அது வேற மாரி தான் நீங்க அணுகணும். நீங்க இவங்க 2 பேர மட்டும் எடுத்து வச்சு அட்ரஸ் பண்ணணும்னா, அது வேற மாரி அணுகணும். அது உங்க பார்வையில தான் இருக்கு. நீங்க தான் சொல்லணும். அது எப்படி பார்க்குறீங்கன்றது. எனக்கு எனக்கு அந்த அந்த கேங் ஒண்ணா இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லங்க. அவங்க சிதறி போனா தான் அவங்க 4 பேருக்குமே அது நல்லது. சரியா? அது என் பெர்சனல் ஒப்பீனியன். சரியா? ஆனா கரெக்ட் ப்ரோ. அதான் என்னோட இதுவுமே. 4 பக்கமும் 4 பேர் இழுக்குறாங்களோன்னு தோணுது ப்ரோ. அதாவது இந்த ஒரு பக்கம் ஜெஃப்ரி இழுக்குறாங்க, ஒரு பக்கம் ரயான் இழுக்கிற மாரி இருக்கு ப்ரோ. அந்த இது பாக்குறதுக்கு. அதுதான். ஆனா இப்ப இப்ப என்னன்னா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஓகே. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க ம். ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க. அஸ்வினி. ஓகே. ஹாய். கேக்குதுங்களா? ஹலோ. கேக்குது. ம். கேக்குதா? ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் மாரி இது கட் ஆன மாரி இருந்துச்சு. ஓகேங்க. இன்னைக்கு டாஸ்க் டெவில்ஸ் வெர்சஸ் ஏஞ்சல்ஸ். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு 2 யார புடிச்சதுன்னு சொல்றேன். ஏஞ்சல்ல எனக்கு பவித்ரா தாங்க புடிச்சது. டெவில்ஸ்ல வந்துட்டு எனக்கு தீபக் புடிச்சது. 2 சைட்லயுமே ஒவ்வொருத்தர் எடுத்து சொல்லணும்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு இது அன்பாப்புலர் ஒப்பீனியனா பாப்புலர் ஒப்பீனியனான்னு தெரியல. ஐ லைக் வாட் த டெவில்ஸ் டிட். பிகாஸ் எனக்கு அந்த கேம் எனக்கு பிடிக்கும். அதனால எனக்கு அது பிடிச்சது. அதாவது பேசி தீபக் ட்ரிகர் பண்ணதா இருக்கட்டும், முத்துக்குமரன் பேசி ட்ரிகர் பண்ணதும் பிடிச்சது. சாச்சனா, மஞ்சரி அவங்க 2 பேரும் பண்ணனதும் எனக்கு எனக்கு அது ஓகே தான். ஆஸ் லாங் அஸ் எது என்னோட இதுல எனக்கு அது எது சரியில்லைன்னு நான் நினைப்பேன் அப்படின்னா, பிசிக்கலா ஒருத்தவங்களை பிசிக்கலுங்கும் பொழுது தொட்டாலே பிசிக்கலும் நான் சொல்ல வரல. ஃபார் இன்ஸ்டன்ஸ் மிளகா பொடி இல்ல மிளகா தானே சாச்சனா வாயில வச்சது. அதான் அந்த மாதிரி இல்லாம இப்ப கண்ணுல போய் தேய்க்கிறது ஆல் ஆஃப் தட் நான் தப்பு அப்படின்றது என்னோட பார்வை. ஓகேங்களா? பட் ஆனா உப்பு சாப்பிட வைக்கிறதோ இல்ல முட்டையோ இல்ல தர்ஷிகா பண்ணின மாதிரி தண்ணி எடுத்து கொட்டினதோ ஆல் ஆஃப் தட் எனக்கு அது ஒரு டெவிலோட ஆக்ஷனா தான் நான் பாக்குறேன். அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் வெல் வித்இன் த ரூல்ஸ். ஏன்னா அந்த டாஸ்க் அவங்க 4-5 தடவை படிச்சுட்டாங்க. அதுல இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு அதுல தோணுச்சு. அதுக்கப்புறம் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் நிறைய சண்டை இல்லை. ஐ மீன் நிறைய டிஸ்கஷன்ஸ் அது இதெல்லாம் போகும்போது எனக்கு இப்போ கடைசியில் இப்போ பேசி வந்த டாபிக் ஜாக்லின் சௌந்தர்யா அந்த டிஸ்கஷன் வந்ததுல எனக்கும் அதுல நான் நேற்று அதை சொன்னதான் திரும்பியும் சொல்றேன். என்னன்னா எனக்கு அவங்க சேர்ந்து இருக்கும்பொழுது எனக்கு அது உடையணும் தான் எனக்கு இருக்குங்க. ஏன் உடையணும்னா அப்பதான் இண்டிவிஜுவலா அவங்களுக்கு ஒரு கேம் ஆட முடியும் நான் ஃபீல் பண்றேன். ஐ அம் அப்சல்யூட்லி நாட் லைக்கிங் ஹவு தே அது அது இன்டென்ஷனலா அன்இன்டென்ஷனலா எனக்கு சொல்ல தெரியல. பட் ஐம் நாட் லைக்கிங் ஹவு இட் இஸ் கோயிங் அட் த மோமெண்ட். அவ்வளவுதான் எனக்கு இது. ஐ என்ஜாய் தி கேம் டுடே. எனக்கு தெரியல நிறைய பேருக்கு அது பார்க்கவே ட்ரிகரிங்கா இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஏன்னா சீசன் 2லயா இருக்கட்டும் சீசன் 3லயா இருக்கட்டும் அல்டிமேட்லயா இருக்கட்டும் இல்ல மற்ற லாங்குவேஜ்லயா இருக்கட்டும் எனக்கு அது பார்க்கும்பொழுது ஐ லைக் திஸ் கேம் டு பி பிளேட் லைக் திஸ். எனக்கு இது இப்படிதான் பிடிக்கும். எனக்கு வாயில மட்டுமே பேசி ட்ரிகர் பண்ணணும்ன்றது என்னோட இது கிடையாது. ஸோ ஐ வாஸ் ஓகே டு என்ஜாய் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு தர்ஷிகா சொன்ன தட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டு ஜாக்லின் அது ஆக்சுவலி டாஸ்க்குள்ளேயே வராது. அது நான் தப்புன்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா அவ சொன்னது வந்துட்டு டெவிலான ஜாக்லின் கிட்ட. ஸோ அந்த இடத்துல அது வந்துட்டு கேம்குள்ளேயே வராது. ஸோ எனக்கு அது தப்பா பட்டுச்சு. பிகாஸ் அந்த உங்க அப்பம் வீடான்றது கேட்க தேவையே இல்லை. ஏன்னா ஜாக்லின் ட்ரிகர் பண்ணுன்ற அவசியமே இல்லை. அது அவளோட இதுல இருந்து வெளில வந்தது. ஐ ஃபீல் தட் வாஸ் வெரி ராங்.
இவ்வளவுதாங்க மொத்தத்துல. ஐ என்ஜாய் டுடேஸ் கேம். ஃபார் மீ இட் வாஸ் ஜஸ்ட் அப்சல்யூட் riot வாட்சிங் இட் ஆஸ் அ டாஸ்க். அவ்வளவுதான். மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பேசலாம். அதான் இப்ப நிறைய பேர் சொல்றீங்க தனியா வரணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க இண்டிவிஜுவலால தான் விளையாடுறாங்க. இங்கிட்டும் சரி ஜெஃப்ரி அவன் எப்படினாலுமே கூட்டு சேர்ந்து எதுவுமே விளையாடுறாப்புல எனக்கு தெரியல. ராயன் அது தனியா இருக்கு. இவங்க 2 பேரும் கருத்து இப்ப தப்புனா இது தப்பா இருக்கேன்னு தெரிஞ்சா அவங்க ஒன்னாதான் போறாங்க. இப்ப கூட தர்சிகா லைவ்ல முத்துட்ட புலம்பிக்கு இருக்கு. இந்த மாதிரி அவங்க கேங்க பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கு, நான் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அப்படி யாரும் கிடைக்கல அந்த வீட்டுல அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் முத்து அப்போ எனக்கும் அப்படிதான் இருக்கு, நான் அங்கே இவருக்கு இருக்க மாட்டேன் அப்படிலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க ஜாலியா தான் இருக்காங்க, அவங்க தனித்தனியா தான் விளையாடுறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு இன்னைக்கு கேம் பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் நிறைய கருத்து சொல்றாங்க. நேத்து வரையும் மஞ்சரியை பாராட்டிக்கு இருந்தவங்களாம் இன்னைக்கு மஞ்சரியை வைகிறாங்க. அது இந்த கேமுக்கு இது சரியா இல்ல மஞ்சரி செய்தது ரொம்ப ஓவரா இருக்கா? ஆனா சாச்சனா என்னமோ மத்ததெல்லாம் கூட விடுங்க, அந்த காலமிக்கு விட சொல்றது டயானா அந்த இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இதாதான் இருக்கு. இன்னைக்கு ஜாக்லின் முத்துக்குமரன்ட்ட பேசின விதம் அதெல்லாம் இனி முத்துக்குமரன் இது விளையாட்டு அவ்வளவா இங்க எடுபடாது இனிமேல் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. போன வாரம் இன்னும் இந்த வாரம் முடிஞ்ச பிறகு வேணா முத்துக்குமரன் கேம் பத்தி பேசுவோம். இந்த இதை மட்டும் சொல்லுங்க. அது சில பேர்த்துக்கு இண்டிவிஜுவலா விளையாடணும்னா இது எப்படி இண்டிவிஜுவலா விளையாடணும்னு எனக்கு தெரியல. நான் என்ன ஃபீல் பண்றேன்னு சொல்லிடுறேன் உங்ககிட்ட, ஓகேங்களா? நான் எதை இண்டிவிஜுவல்னு சொல்றேங்கிறத சொல்லிடுறேன். நான் நேத்திக்கும் ஸ்பேஸ்ல சொல்லியிருப்பேன். ஒரு 2 வாரம் வரைக்கும் நான் 2 பேருக்கு ஜாக்லின் சௌந்தர்யா பத்தி மட்டும் சொல்றேன். இவங்க நான் ஜெஃப்ரியோ ரயனையோ இல்ல இழுக்கல, ஓகேங்களா? ஜாக்லின் சௌந்தர்யா பத்தி மட்டும் சொல்றேன். ரெண்டு பேருமே அன்டில் a couple of weeks ago ஒரு டாஸ்க்குள்ளேயோ இல்ல ஒரு கேமுக்குள்ளேயோ, அதாவது பிக் பாஸ் அப்படின்ற கொடுக்குற டாஸ்க்லயோ கேம்லயோ நாமினேஷன்லயோ வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்லயோ பெஸ்ட் பெர்ஃபார்மர்லயோ எந்த இடத்துலயுமே அவங்க 2 பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அது இப்போ ஒரு டெவிலா நான் இன்னொரு டெவிலுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வந்து நிக்கிறதுல இருந்து எல்லாமே நான் அதை பாக்குறது அதுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்ற பட்சத்துல அது நடந்திருக்காதுன்றது அந்த இடத்துல தான் எனக்கு அது இண்டிவிஜுவல் கேம் அஃபெக்ட் பண்றதா எனக்கு அது ஃபீல் ஆகுது. இன்னும் ஒரு விஷயம் அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சேன், மிஸ் பண்ணிட்டா அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இத்தனை எனக்கு எல்லாமே மஞ்சரி சாட்சினா தீபக் அண்ட் முத்துக்குமரன் பண்ணது எல்லாமே பிடிச்சதுன்னு சொன்னாலும் சம்திங் ஐ அப்சல்யூட்லி டிட் நாட் லைக் அண்ட் ஐ வாண்ட் டு see is ஏன் ஒருத்தருக்கு இவ்வளவு பண்ண பவித்ரால ஒரு 2% கூட யாருமே விஷால்க்கும் ரயன் கிட்டயும் போலன்றது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா பவித்ரா வாயில அவ்வளவு முட்டை வச்சு மஞ்சரி அடிக்கும், எனக்கு அப்படியே இதுல பாதியாவது அவனுக்கு பண்ண வேண்டியது தானே, ஏன் இவகிட்டயே போற? அது ஒரு சாஃப்ட் மஞ்சரிக்கு அது சாஃப்ட் டார்கெட்டா இருந்தா அவ பண்ணிட்டா அப்படின்றத எனக்கு இருந்துச்சு. அவ பண்ண ஆக்ஷன்ஸ் எனக்கு ஓகே, அது எங்க ஓவர் போர்டா நான் ஃபீல் பண்றேன். நீ ஒருத்தரை மட்டும்தான் பண்ற, நீ மிச்சவங்க எல்லாம் அங்க விட்டுட்ட அப்படின்றது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்காது மேடம். இல்ல அஸ்வினி, காயின் கில்லர் டாஸ்க் நடந்ததுல அதுல வந்து பசங்க பொண்ணுங்களுக்கு பண்ணது தப்புன்னு தானே பேசிட்டு இருந்தோம். பசங்க ஆமா பசங்க பொண்ணுங்களுக்கு எது தப்புன்னு பேசணும், கரெக்ட்? நீங்க நான் அப்புறம் ஸ்பேஸ்ல பேசினது இல்ல, என்னோட ஃபீலிங் என்னவா இருந்துச்சுன்னா மொத்தமா போய் குரூப்பா அட்டாக் பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்ணேன். ஆமா, பட் இட் வாஸ் ஸ்டில் வெல் வித்தின் தி ரூல்ஸ்ல. இல்ல நான் சொல்லிட்டு நான் என்ன ஃபீல் பண்றேன்னு இருங்க இந்த ஷோக்குள்ள எல்லாமே சுவாரஸ்யமா தான் பண்ணணும், சரியா? பட் அந்த கொடுத்த ரூல்ஸ்ல இட் வாஸ் வெல் வித்தின் தி ரூல்ஸ். பசங்க அப்படி பண்ணலாம். அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னு நான் சொல்றேன். இருங்க ரூல்ஸ் படி ரூல்ஸ் படி ரூல்ஸ்க்குள்ள அது விழுந்தாலும் அதுல நல்லது கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுலயும் ஒரு லைன் இருக்கு, ஒரு பவுண்டரி இருக்கு, ஓகேவா? இப்போ நான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு எனக்கு தெரியும், சரியா? நான் என்னோட டோனையும் என்னோட பாடி லாங்குவேஜையும் நான் மாத்திட்டாலே வந்து நீங்க ட்ரிகர் ஆயிடுவீங்க. அது வந்து ஈஸியா பண்ண முடியும். இப்போ நீங்க அது எப்படி கொண்டு போயிடுறாங்க எல்லாரும்னா, பேசியே வந்து ட்ரிகர் பண்ற எல்லாருமே பண்ணிட்டு இருந்தா அது எப்படி வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதே அப்படின்னு சொல்றீங்க. அதுல நான் ஏன் வேறுபடுறேன்னா, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் ஒவ்வொரு மேனரிசம்ஸ் வந்து மாத்தி தான் காட்டுவாங்க, மாத்தி தான் பேசுவாங்க. அதுவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அதுலயே அவங்கள ஓரளவுக்கு வந்து ட்ரிகர் பண்ண முடியும். எனக்கு அதுல வந்து இது வந்து இந்த குப்பையை தூக்கி தலையில ஓட்டுறது, அழுக்கு தண்ணியை தூக்கி மேல ஊத்துறது, முட்டையை எடுத்து தள்ள உடைக்கிறது, அந்த தக்காளி எடுத்து மூஞ்சில தடவுறது, அப்புறம் கீழே விழுந்த முட்டைய வாயில இருந்து கீழே விழுந்த முட்டையை எடுத்து மூஞ்சில அப்புறது, இல்லைன்னா வாயில தடவுறது, இதெல்லாம் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு, ஓகேவா? இப்ப என்னன்னா இது எந்த கம்பேரிசன்ல கொண்டு வராங்கன்னா, இதுக்கு முன்னாடி 8 சீசன்ல வந்து 7 சீசன்ல இப்படிதானே இருந்திருக்கு அப்படின்னு ஒரு கம்பேரிசன்ல கொண்டு வராங்க. எல்லாம் மத்த லாங்குவேஜஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு கொண்டு வராங்க. எனக்கு
இந்த ஷோல இந்த 7 சீசனா நடந்ததே எனக்கு பிடிக்கல. ஏன்னா, இதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. எப்படி ஒருத்தங்கள ட்ரீட் பண்ணணுன்ற ஒரு வரமுறை இருக்கு. அது டாஸ்க்குள்ளேயும் சரி, ரூல்ஸ்க்குள்ள அது வந்தாலும் சரி, நீங்க ஒருத்தங்கள எப்படி ட்ரீட் பண்ணணுன்றத மனசுல வச்சுக்கிட்டு தான் அத பண்ணணும். ஏன்னா, நம்பளுக்கு வந்து அது அது யூ கான்ட் டூ எவ்ரிதிங் ஃபார் த கப்புங்க. எல்லாத்தையும் பண்ண முடியாது. இட்ஸ் தி சேம் திங். யூ கான்ட் டூ எவ்ரிதிங் ஃபார் த டாஸ்க். ஓகே அலன், இப்போ என்னோட இது ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ், பட் ஐ டெல் யூ வாட் மை பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஃப்ரம் கில்லர் காயின்ல இருந்து. கில்லர் காயின்ல இதே டாஸ்க் முன்னாடி சீசன்லயும் ஆடி இருக்காங்க, இப்போத்த சீசன்லயும் ஆடி இருக்காங்க. எனக்கு அதுல வந்துட்டு இவங்க அடிச்சு விளையாடணுன்றதா என்னோடதா இருந்துச்சு. எல்லா 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் மேலயோ 2 பேர்த்து மேலயோ விழுந்தது எனக்கு அந்த இடத்துல பிடிக்கல தான். ஏன் பிடிக்கல அப்படின்னா, அப்படிதான் அந்த டாஸ்கோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்பொழுது அதுல வந்துட்டு நீங்க இப்படிதான் ஆடணும்னு சொல்ற விஷயத்த நீங்க குரூப்பா போய் அட்டாக் பண்ணுங்கன்னு கொடுக்கல. பட் அது ஒரு லூப் ஹோல் தான். நீங்க சொன்னது கரெக்ட். அது ரூல்ஸ் அப்படி ஆடக்கூடாதுன்னு சொல்லல. சோ இட் இஸ் a லூப் ஹோல். இஃப் யூ வாண்ட் யூ கேன் பிளே, பட் நாட் நெசசரிலி அப்படிதான் ஆடணும்னு எழுதி கொடுக்கல. சோ அந்த இடத்துல எனக்கு 10 பேர் சேர்ந்து போய் 2 பேத்து மேல விழுகிறதுல எனக்கு அந்த இடத்துல எனக்கு அது நெகட்டிவா தான் இருந்துச்சு. கமிங் டு டுடேஸ் டாஸ்க், இட் வாஸ் வெரி கிளியர்லி கிவன். ஈவு இறக்கம் இல்ல, மணி வாட் எவர் அந்த ஆல் த வேர்ட்ஸ் நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். அது அத்தனை அது டெவில்கான டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. சோ அந்த இடத்துல ஆஸ் எ டெவில் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இவங்க பண்ணின மாதிரியும். அண்ட் உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு இத்தனை சீசன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது பிடிக்கல. ஐ ஹாவ் நோ, எனக்கு அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் நான் எனக்கு இத்தனை சீசன் பார்க்கும்பொழுதும் இன்னைக்குமே எனக்கு அதுதான் இந்த டாஸ்க், நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? ஆனா இதே விஷயம் இப்போ வேற ஒரு சீசன்ல வேற ஒரு லாங்குவேஜ்ல சும்மாவே ஒருத்தர் ஒண்ணு பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? கண்ணுல வச்சு மிளகா தேய்க்கிறது ஒருத்தர் பண்ணிருப்பாரு. அது அவுட் ஆஃப் டாஸ்க் பண்ணிருந்தா எனக்குமே அது அகெயின்ஸ்ட் தான். ஆனா டாஸ்க்குள்ள மிளகா வச்சு தேய்க்கலாமா கண்ணுக்குள்ளனா அது தப்பு தான். ஓகேங்களா? பிசிக்கலி அதான் அந்த நான் அதுல பவுண்டரியா பாக்குறது என்னன்னா, ஓகே இது டெவில் தான், நான் கை உடைக்கவா அப்படின்னு கேட்டா அது தப்பு தான். அரையலாமான்னு கேட்டா அது தப்பு தான். ஆனா உன்னோட பிசிக்கல் ஹெல்த் டேமேஜ் பண்ணாத மாதிரி அங்க என்ன வேணா ஒரு பவுண்டரி வச்சு என்ன பண்ணினாலும் எனக்கு அது ஓகே அப்படின்றதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவா நான் இதுல பாக்குறேன். வெல் வித்தின் த ரூல்ஸ். பீயிங் அ டெவில், இது நீங்க டெவிலா இல்லைன்னா அங்க பண்ண போறது கிடையாது. அவ்வளவுதான் எனக்கு லாஜிக். அண்ட் இப்போ ஒரு இந்த ஒரு இதுல கேம்ல 2 பேர் ரொம்ப உங்களுக்கு ஒரு நெகட்டிவா தெரியறாங்கன்னா நான் அந்த இடத்துல அவங்க 2 பேரும் அவ்வளவு சூப்பரா அந்த டாஸ்க் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். பட் லைக் ஐ செட், மை ப்ராப்ளம் இஸ் தே டிடன்ட் டு இட் டு எவ்ரிபடி. நீ ஒருத்தரை மட்டும் சாஃப்ட் டார்கெட்டா வச்சு அடிச்சது எனக்கு பிடிக்கல. நீ அடிச்சது எல்லாத்தையுமே அடிச்சிருக்கணும். அதுதான் என் ஒப்பீனியனே தவிர இந்த டாஸ்க் இப்படி விளையாடணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அவ்வளவுதான். அண்ட் ஆடிங் டு திஸ் ஒன் மோர் விஷயம் சொல்லிடுறேங்க. ஏஞ்சல்ஸ் வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அது அவங்க கேம். ஓகேங்களா? இப்ப நான் கொட்டுறேன், எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு போலாம். அவங்களும் பரவாயில்ல கேம்னு நிக்கிறாங்க. சோ அதுல அந்த இடத்துல அவங்க ஸ்போர்ட்டா தான் இருக்காங்க. இப்ப பவித்ரா இத்தனையும் பண்ணும் பொழுதும் ஐ டெல் யூ வை ஐ லைக் பவித்ரா, பிகாஸ் இத்தனையும் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஜாலியானா அவளாவதான் ஈவினிங் சிரிச்சுட்டு ஒரு இதுவா தான் இருக்கா. நவ் தட் டசன்ட் அவளுக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லன்னுலாம் கிடையாது. அவ அது கேமா டாஸ்கா பாத்துட்டான்றதான் நான் பாக்குறேன். அத ஒரு ரீசனா உட்காந்து தூக்கிட்டு வர்றதோ எனக்கு அகைன் ஐ டோன்ட் லைக் இட். இட்ஸ் a task, be a sport and play the task. அவ்வளவுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இந்த டாஸ்க் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட சைக்கலாஜிக்கலி அவங்கள அஃபெக்ட் பண்ணி வெளில கொண்டு வரதுக்காக தான் அதை வச்சிருக்காங்க. முத்துக்குமரன் ஒன்று பண்ணாரு பாருங்க சத்யாக்கு இன்னைக்கு, அதுதான் விளையாட்டு. நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒரு ஆள் விடாம எல்லார்கிட்டயும் புலம்பிட்டு இருக்கான் பாருங்களேன். தட்ஸ் வை திஸ் டாஸ்க் இஸ் தேர். இட்ஸ் நாட் டு ஹியூமிலியேட் ஈச் அதர், இட்ஸ் டு கெட் இன் டு சம்படிஸ் ஹெட். அதுக்கு தான் இந்த டாஸ்க் வச்சிருக்காங்க. அதுவே இவங்க எல்லாம் புரிஞ்சிக்காம விளையாடிட்டு இருக்காங்க எல்லா சீசனும். டு கெட் இன் டு சம்படிஸ் ஹெட் யூ ஹேவ் டு மேக் தம் பிலீவ் தட் தே ஆர் நத்திங். ஓகேவா? அது ஹியூமிலேட் பண்ணா அந்த மொமெண்டோட அதை முடிஞ்சிரும்ன்றதுனால அதோட இம்பாக்ட் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஆனா சத்யாவை அவன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். என்ன ரெஜிஸ்டர் பண்ணிட்டான்னா, நீ 10 பிசாக்கு பிரயோஜனம் இல்லை, விளையாடின ஆட்கள்லாம் வந்து வெளில போயிட்டாங்க, நீ ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்காந்து இருக்கிற, உன்னெல்லாம் இங்க உள்ள வச்சிருக்காங்களே, உனக்கே கூச்சமா இல்லையா, வெக்கமே இல்லையா உனக்குன்னு. நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் ஆலன். ஆனா அத சொல்றதுக்கு ஒரு டாஸ்க் தேவைப்பட்டது பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் நான் என்னால முட்டு கொடுக்க முடியாது. அதுதான் முத்துக்குமரன் முன்னாடியே இல்ல இல்ல, நான் முட்டு கொடுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த டாஸ்க் வச்சதுக்கு காரணமே அதுதான்றேனா. தட் இஸ் ஓகே. பட் ஆனா எனக்குமே அது பிடிச்சது. ஆனா முன்னாடியே சொல்லி இதுக்கு இந்த டாஸ்க் உனக்கு தேவையான்றதுனால எனக்கு அது கரெக்ட்டா அஸ்வினி இல்ல அஸ்வினி, இந்த டாஸ்க் தான் இருங்க ப்ரோ, இது வேற ஒரு ஆங்கிள் சொல்றேன். அதாவது நீங்க இது எப்படி சொல்றீங்க, இந்த டாஸ்க் முத்துக்குமரனுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி பண்றதுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, அதே அந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம்.
இந்த இந்த டாஸ்க் இருந்தா மட்டும்தான் இவங்களால இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அவங்கள நெகட்டிவ் சைடை வெளில கொண்டு வர முடியும். அவங்களுக்கு மனசுல தோன்றதெல்லாம் பண்ண முடியும். அதனால அவங்க கேரக்டர் வச்சு பண்ணல, அவங்க மஞ்சரியா தான் பண்ணாங்களும் சொல்ல முடியும். ஸோ அந்த ஆங்கிள்லயும் பண்ண முடியும். ஸோ அது எடுத்துக்க முடியாது. அது இட்ஸ் நாட் கன்சிஸ்டன்ட். லாஜிக்கலி அன்ஷிதா மேல உப்பு போடுறது காரணமா அதுதான். அவர் சொல்லதான் கரெக்ட். அவங்க அன்ஷிதா மேல தான் உப்பு போட்டாங்க. இல்லங்க, நான் இந்த இடத்துல என்னவா சொல்ல என்னோட இது என்னவா இருக்கு அப்படின்னா, முத்துக்குமரன் இன்னைக்கு அங்க சொல்றாரு பாத்தீங்களா, அந்த அவர் பேசினது, அவர் விளையாண்ட கேம் எனக்கு பிடிச்சது. ஓகேங்களா? ஆனா அங்க நீ இத்தனை நாள் உனக்கு ஆச்சு. அப்ப அதுக்கு நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ஆலன் திஸ் இஸ் த கேம். இந்த இடத்துல அவர் சொன்னது ஓகேங்கிறீங்க. மஞ்சரி பண்ணதோ சாட்சி இத்தனை நாள் பண்ண முடியாது. அது நீங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது சொல்லிக்கலாம் ஆலன். பட் நீங்க நிஜமாவே சொல்லுங்க, who would want to do all of that? நீ வாயில வச்சு மிளகா இது பண்றதோ சும்மா நான் யாருக்கும் பண்ணணும்னு நான் நினைக்க போறது இல்ல. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ஒரு கண்டஸ்டன்ட்டா அதுக்குள்ள இருக்கேன் அப்படின்னா என்ன டெவில் ஆக்குனீங்கன்னா நான் இதுதான் பண்ணுவேன். இல்ல அது என்னன்னா அஸ்வினி, நீங்க அப்படி சொல்றீங்க. அந்த அளவுக்கு ஒருத்தங்க ரெடியா இருக்காங்கன்னா தென் அறம் சார்ந்து நான் எல்லா டாஸ்கையும் விளையாடுறேன்னு சொல்ற ஒரு ஆளா அவங்க இருக்க முடியாதுல்ல. தட் இஸ் ஓகே. அது நீங்க சொல்லுங்க, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் அத பத்தி அடிக்கவே வரல. இப்போ பிரச்சனை என்னன்னா, இவங்க அந்த ஒரு ஸ்கேல் எடுத்து என் கையில குடுக்குறாங்க. என்னன்னா, அறம் சார்ந்து எல்லா விளையாட்டையும் விளையாடணும்ன்ற ஒரு கண்ணோட்டத்துல நான் இருக்கேன். அது எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். அதனாலதான் அன்னைக்கு அதுதான் இப்போ எனக்கு இவங்க அந்த விஷயத்த வைக்கும்போது அவங்க கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றதே அதுதான். அறம் சார்ந்ததான் அவங்க விளையாடணும். விளையாடுற பட்சத்துல அது தப்பு தான். ஓகேவா? இதுல சாச்சனா பண்ணது எனக்கு ஏன் பிடிக்கலன்னா, இட் வாஸ் வெரி இன்ஹியூமேன். அவங்க பண்ண விஷயங்கள்லாம் அது இவ்வளோ சின்ன ஒரு பர்சன் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு ஒரு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்றதே என்னால டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. சொல்றேன் பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஐ அக்ரி டு டிஸ்அக்ரிக்கு நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியல. பட் நான் இந்த கேம் இப்படிதான் பாக்குறேன். ஓகேங்களா? நான் இந்த கேம் இப்படிதான் பாக்குறேன். ரெண்டே பாயிண்ட்ல ஐ டிஸ்அக்ரி வித் வாட் எவர் ஹேப்பன். ஒன்னு ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இப்ப நீங்க சொன்னா இப்ப நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சும்மா உட்காந்து இருக்க மாட்டேங்க. கண்டிப்பா என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிருப்பேன். அது 2. 3வது விஷயம் என்னன்னா, அறம் சார்ந்து அப்படின்றத நீங்க அடிக்கிறீங்களா, எவ்வளவு வேணா போட்ட பிரச்சனையே கிடையாது. ஆனா டாஸ்க் இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது, அது இன்ஹியூமனா இருக்கு அப்படின்றது எனக்கு அது நான் ஒத்துக்கல. அவ்வளவுதான். அதாவது முத்துக்குமரன் இன்னைக்கு டாஸ்க் நல்லா பண்றாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது அவர் பண்ணதான் செய்வார். ஏன்னா இவ்வளவு நாள் அவர் அமைதியா இருந்துட்டாரு. யார்கிட்டையும் போய் முன்னாடி நேருக்கு நேரம் நின்று பேச முடியல. அவர் சத்யாவுக்கு இவ்வளவு நாள் பேசியிருக்காருன்னா அப்ப இவ்வளவு நாள் இவ்வளவு தெரிஞ்சும் ஏன் சொல்லல? இப்ப அருணோ விசால்ட் அன்னைக்கு எவ்வளவு இது போய் பேசினாரு அவரை பத்தி. ஆனா வஞ்சும் பேசல, சிரிச்சுக்கிட்டே அப்படியே போட்டு வாங்குறாரு. அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த டாஸ்க் அவருக்கு தேவைப்படுது. ஆனா மத்த மஞ்சரிக்கோ சௌந்தர்யாக்கோ இல்ல ஜாக்லினுக்கோ அது தேவைப்படல. ஜாக்லினுக்கு சௌந்தர்யாக்கோ 2 பேருக்கு தான் தேவைப்படுது. அது ஒண்ணு ஆனந்திட்ட சொல்றதுக்கும் இன்னொன்னு அன்சிதாவும், அதுவும் இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி இந்த மாதிரி அன்சிதா செஞ்சுட்டாங்களேன்னு சொன்னதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு இன்னைக்கு நடந்ததுல நான் ஆக்சுவலா ஜாக்லின் தான் சப்போர்ட் பண்ணிக்கிருந்தேன். ஆனா இன்னைக்கு சௌந்தர்யா இந்த மாதிரி செஞ்சவுமே ஒரு ரொம்ப இதாயிருச்சு. இந்த டக்குன்னு அதாவது யோசித்து போகாம உடனே அவங்க சொன்னோடனே போய் இது பண்ணது ரொம்ப இதாயிருச்சு. இப்ப யாருக்கு சப்போர்ட் 2 பேத்துல யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னே குழப்பம்ன்ற மாதிரி ஆயிருச்சு. அதான் இந்த ஒரு நாளைக்கு மாத்தி ஓட்டு போடுங்க ப்ரோ. மாத்தி தான் போடணும், வேற வழி இல்ல. அதான் அப்படிதான் இல்ல சொல்றேன். அவ்வளவு இதா இருக்காங்க பாருங்க. அவங்க யோசித்து இதை பேசுறாங்க அதை பேசுறாங்க. 2 வாரம் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்லாம் அவங்க நினைச்சே வரல. நான் தப்பு பண்றேன். இப்ப ஒரு டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க் வருது ப்ரோ. இந்த கோவா கேங் சேர்ந்து ஆடுமா டிக்கெட் டு ஃபைனல்வா? அதான் சொல்றேன். அவங்கதான் சொல்லிட்டாங்கல்ல, நான் இதுன்னு கேம்னு வந்தா தனியா தான் விளையாடும் சொல்லிட்டாங்கல்ல. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. அது விளையாடுறப்ப பாத்துக்கிட்டோம். அவங்க இப்ப சைக்கிள் ஓட்ட முடியுது. இந்த 4 பேத்துல யாருக்கு ஜெஃப்ரிக்கு தான் நல்லா இதா இருந்தா இன்னைக்கு சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்க. இல்ல ஜெஃப்ரிக்கு 136 தூப்பு கரணை போட்டான்ல, யார் 2 பேருமே தான் அழுதாங்க. ஜாக்லின் கூண்டுக்குள்ள உட்காரும் போது ஜாக்லின் ஜெஃப்ரிட்டே சொல்லுது, நீ செஞ்சது தப்பு, உன்னால முடியாட்டினா நீ அங்கேயே நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுது. அப்ப புரியுது அவங்களுக்கு. அவங்க தப்புனா தப்புன்னு சொல்லிடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் போய் மறைச்சுக்கிட்டு அது இதுன்னுலாம் இல்ல. அப்படி அவங்க ஆப்போசிட் இருக்காங்க. ஏன் ப்ரோ ரயானையோ இல்லாட்டி ஜெஃப்ரியும் போய் அட்டாக் பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்பதானே அந்த கேம் அவங்க கேம் விளையாடணும்னு சொல்ல முடியும். கோவா கேங் 2 பேர் சேர்ந்து விளையாடுறாங்க, கேம் விளையாட மாட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல.
இன்னைக்கு அந்த டெவில் ஓட்டிங் இதுலயே பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஒருத்தரை போட்டிருப்பாங்க, சௌந்தர்யா முத்துக்குமரனை போட்டிருப்பாங்க. மாத்தி மாத்தி தான் போட்டிருப்பாங்க. அருண் கூட வெளியில வந்து கேட்பான், ஏமா நான் மஞ்சரிக்கு போடுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் மஞ்சரிக்கு போட வேண்டியதுதானேன்ட்டு. இதுல இது இது ஓட்டு போட்டது சரி ப்ரோ. நீங்க இந்த கேமை வந்து அவங்க கிட்ட விளையாண்டுருக்கணும்ல சொல்றேன். நீங்க விளையாடல, நீங்க வந்து மத்தவங்க கூட விளையாடல, அவங்க கூட விளையாடல. நீங்க அவங்க கூட விளையாண்டு இருந்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்களா ப்ரோ? நீங்க ராயனையோ நீங்க ஜெப்ரியோ நீங்க போய் தர்ஷிகா இல்ல ப்ரோ, தர்ஷிகா போயிட்டு நீ ஃபர்ஸ்ட் அன்ஷிதா அட்டாக் பண்ணாங்க. ஆனா அவங்க அதே தர்ஷிகா விஷால் அட்டாக் பண்ணல. சோ இப்போ நீ அவங்க கிட்ட போயிட்டு கேப்பீங்களா நீங்க? எதுவும் பண்ண முடியாது. பக்கத்துல இல்ல இல்ல உட்கார்ந்து நான் அது உங்களுக்கு தான் சொல்றேன். இல்ல 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 பக்கத்துல இப்ப உட்கார்ந்து ஜாக்லின் போயிட்டு ப்ரோ ரயானையும் ஜெப்ரி அட்லீஸ்ட் அட்டாக் பண்ணிருப்பாங்கல்ல. ப்ரோ அட்லீஸ்ட் அவங்க ப்ளே பண்ணாங்க ப்ரோ. இவங்க என்ன ப்ளே பண்ணாங்க? ஒன்னும் இல்ல ப்ரோ. இது இப்ப ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் முத்துக்குமரனையும் நோக்கி இவ்வளவு கேள்விகளுக்கு வரதுக்கு காரணம் ஏன்னா இவங்க 3 பேர் தான் விளையாடுறாங்க அந்த வீட்லயே. அவ்வளவுதான். அதனாலதான் நீங்க திரும்ப திரும்ப இவங்க கேங்கு அவங்க கேங்குன்னு அவங்கள பத்தியே பேசின்னு இருக்கீங்க. ஏன்னா உங்கள பேசுற ஆட்களுக்கே தெரியும் நீங்க யார சப்போர்ட் பண்றீங்கன்னு ஒண்ணு இல்ல சொல்லிட்டு. ப்ரோ, இப்ப நாளைக்கு ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ரயான் கிட்ட போய் ஏதாவது பண்ணா ஒத்துக்கலாம். முடிச்சிடறேன். ஓகே. பேசுற நீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு தெரியும் நீங்க யார நிமிஷம் ப்ரோ. சப்போர்ட் ஹாரி பண்றீங்க. கனெக்ஷன் இஷ்யூ வருது, கொஞ்சம் ரீகனெக்ட் பண்ணுங்க. ஹாரி ப்ரோ இல்ல இல்ல எனக்கு வந்துச்சு நோட்டிபிகேஷன் கனெக்ஷன் இஷ்யூ. தூங்கிட போறாரு அப்புறம் பேசலாமா? பேசுங்க. அதாவது வாயான்னு கூப்பிட்டவே தெரியும் தூங்க போறான்னு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் தான் ஐயோ முழிச்சிருக்காயா? இப்ப பேசுற உங்களுக்கே தெரியும் நீங்க யார சப்போர்ட் பண்றீங்க, எதுக்காக வந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆட்களை நோக்கி கேள்வி கேட்கறீங்க. உங்களுக்கே தெரியும். உங்க மனசாட்சி தொட்டு நீங்களே கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கான பதில். சரியா? இப்ப எனக்கு ஒரு வேலை எனக்கு வந்து ஜாக்லின் பிடிச்சிருக்கு, வேற யாரையும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் மத்தவங்களோட கிராஃப் இறக்கிறதுக்காக தான் பேசுவேன். நான் வந்து வெறும் ஒரு ஃபேனா இருந்தா இருங்க நான் வெறும் ஒரு ஃபேனா இருந்தா நான் வந்து அவங்க இன்னொருத்தவங்க கிராஃப் இறக்கிறதுக்கு தான் பேசுவேன். அதுவும் டிசைனா இறக்குவேன் நான் அதுக்கு. புரியுதா? அது எல்லாரும் பண்றதுதான். அது தன்மைதான். அது ஒன்னும் வந்து குறைலாம் சொல்லலாம். பட் நீங்க அதை எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அவங்க அது மாதிரி எல்லாம் பண்றது இல்லைங்க. அவங்க அப்படிலாம் பண்றது கேக்குறேன். இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இப்ப அவங்க 3 பேரும் கேம் ஆட மாட்டேன் இது வந்து அப்படின்னு உட்கார்ந்தாங்களே, அவங்களால அது பண்ணிருக்க முடியாதா? ஈவலா அந்த கேம் ஆடி இருக்க முடியாதா? நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க. 3 பேராலையும். இப்போ வந்த உடனே முதல் டாபிக் என்னது? யாரு கேவலமா ஆடினாங்கன்னு கேட்டீங்க. கரெக்டா? அப்படி சொல்ல. இப்ப அதை விட்டுருங்க. கேவலமா ஆடினாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இதை இப்படி ஆடக்கூடாது, இவ்வளோ இதுவா போக கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்களால அது பண்ணிருக்க முடியாதா நான் கேக்குறேன். அவங்களுக்குள்ள அந்த ஈவில்னஸ் இல்லையா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அதை பண்ணாம இருக்கிறது தான் கரெக்டா நான் சொல்றேன். ப்ரோ என்கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்கன்னா இப்பதான் அட ப்ரோ நான் பேசி ட்ரிகர் பண்ணலாம் ப்ரோ. அதை பண்ணிருக்கலாம் பிரதர். ஆரம்பத்திலேயே இவங்க ரொம்ப இது பண்ணிட்டாங்க. எடுத்த உடனே போய் தண்ணியா கொட்டுறது, எடுத்த உடனே வாயில மிளகா இதை வைக்கிறது. சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அன்ஷிதா கிட்ட பண்ணுவாங்க. அது நீங்க அந்த கிளிப் பாத்தீங்களா? அது பயங்கர இதுவா தான் இருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா இல்ல அது உள்ள ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. ட்ரிகர்னா எப்படி? தர்ஷிகா எந்திரிச்சு தோப்பு கரணம் போடுறப்பே அமைச்சு தோப்பு கரணம் 10 தோப்பு கரணத்துல எந்திரிச்சிருக்கலாம்ல, வேணாம்னு சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவுமே ஜாக்லின் நான் சொல்றேன் தெளிவா. ஃபர்ஸ்ட் யாரு அன்ஷிதா அந்த இடத்துல அந்த சேர்ல உட்கார்ந்து போது சௌந்தர்யா தான் போய் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது வெர்பலா நடுவுல வந்து தர்ஷிகா உள்ள வந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த டேப்பு கிட்ட வந்து யாரு சத்யாவை வந்து பேச ட்ரிகர் பண்ண அங்க போவாங்க, ப்ரோவோக் பண்ண. அப்போ முத்துக்குமரன் வந்து உள்ள பூந்துருவாங்க. இப்ப இவங்க 2 பேர் பூந்து ஓவர் போர்டா போகும்போது இவங்க 2 பேர் பார்த்துட்டு அதுல வந்து என்னடா இது இவ்வளவு பெருசா கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி அது ஓகே ப்ரோ. அது அவங்களோட டாட். நான் என்ன கேக்குறேன்னா அவங்களுக்குள்ள இருக்க ஈவல்னஸ் வெளியே வந்ததானே கேம். அதை அவங்க ஒழிச்சு வச்சுக்கிறது சேஃப் கேமா இல்லையா? யாருக்குள்ள ஈவில்னஸ்? எல்லாரும் இப்ப நீங்களே பண்ணாங்கன்றீங்க, நீங்களே ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்கன்றீங்க. ஒரு முடிவு எடுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ பண்ணிட்டு ஒரே நிமிஷம் பண்ணாங்களா? பண்ணிட்டு அது போகுது, இது நம்மளுக்கு கெட்ட பேர் ஆயிடும்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிம்பிள், அவ்வளவுதான். சரி, இப்போ என்னன்னா 8 வாரமா ஒருத்தங்க நாமினேஷன்ல வராங்க. ஓகேவா? வந்துட்டு செம்ம அடி வாங்குறாங்க ஹோஸ்ட் கிட்ட. அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு பேர் வாங்கின்னு இருக்காங்க. இல்ல அப்ப இதை பண்ணிருக்கலாமே. ப்ரோ எல்லாரும் 2 நிமிஷம் அமைதியா இருங்களேன்.
ஃபர்ஸ்ட் நீங்க வந்தோடனே கேட்டது யார் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ட்டு. அதுக்கு சரி. ஜாக்லின் பேரை சொல்லியாச்சு. எதுக்கு ஓகே. சொன்னேன்னா விளையாடலன்றதுக்காக சொன்னேன். சரியா? இல்ல இப்ப இங்க அதுக்கப்புறம் இருங்க. சரி அதுக்கப்புறம் ஓகே. நீங்களே வந்து சொல்றீங்க அவங்க தான் பண்ணாங்களே இன்னும் நிறைய பண்ணிருக்கலாமேன்னு கேக்குறீங்க. வேலிட் தான் பண்ணியிருந்தா பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்திருக்கும், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வந்திருக்காது. சரியா? இப்போ நீங்க வந்து அது கேள்வி இப்போ வேற மாதிரி கேக்குறீங்க. எப்படி கேக்குறீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்டு. ஆமா பண்ணிருக்கலாம்னா எங்களுக்கும் அந்த ஆசை தான், பண்ணலையே ஏன் பண்ணலன்றத நீங்க எதுக்குள்ள கொண்டு வரீங்கன்னா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால பண்ணல அப்படின்னு கொண்டு வரீங்க. அந்த பாயிண்ட் உடைச்ச உடனே அடுத்ததுக்கு எங்க போறீங்கன்னா அவங்க கிட்ட அந்த ஈவல்னஸ் இல்லையா, ஒழிச்சு வச்சு அவங்க நல்லவங்கன்னு காட்டிக்க பாக்குறாங்களான்னு சொல்லி கேக்குறீங்க. அதுக்கும் பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன். என்ன எடுத்து வைக்கிறேன்னா இது மாதிரி 8 வாரம் நாமினேட் பண்ணிருக்காங்க, அவங்கள போட்டு மிதி எடுக்கிறாங்க, அவங்க நல்லவங்களெல்லாம் வெளில பொட்டரே ஆகல ப்ரோ அப்படின்னு எடுத்து வந்து வைக்கிறேன். இப்போ அப்ப பண்ணிருக்கலாமே திருப்பின்னு கேக்குறீங்க. இப்ப அவங்க ரைட் சான்ஸ் தானே, இவ்வளவு வாட்டி அவங்க 8 வாட்டி நாமினேட் பண்ணிருக்காங்க 8 வீக், இதெல்லாம் அவங்க திருப்பி கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்துருக்கலாம்னா கொடுக்காதனால தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர். அவ்வளவுதான் நானும் சொல்றேன். அவங்க கிளவர் பிளேயர் தான் என்னோட பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இருந்து வேற இதுதான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேனே. இல்ல இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்க தர்ஷிகா மாதிரி திரும்ப இத பத்தி பேசி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிதானே? அடே ப்ரோ என்ன ப்ரோ நீங்க வேற. நானே இந்த விளையாட்டெல்லாம் பயங்கரமா விளையாட என்கிட்டயே வா. இப்ப இதுல விளையாடி என்ன ப்ரோ இருக்கு? அதுதான் ப்ரோ. பாருங்களேன் இல்ல ஏத்துக்கிறதுலாம் மேட்டர் கிடையாது. இப்போ 300 பேர் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு 300 பேர்ல ஒரு 10% ஆடியன்ஸ்க்கு அது ரீச் ஆனா கூட அவங்க ஜாக் ஃபேன்ஸா இருக்கும் பட்சத்துல இல்ல ஜாக் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் பட்சத்துல திரும்ப இத பத்தி பேசுறது என்ன ஆகும்னா அந்த நரேட்டிவ் செட் ஆகும். இப்போ நீங்க கேக்குற கேள்விக்கு நான் வேலிடா சொல்லலனா பேசும்போது கூட எல்லாருக்கும் எல்லாமே பொதுதானே. இப்ப நான் வந்து அதுக்கான லாஜிக்கல் எவிடன்ஸை வச்சு நான் பேசுவேன். ஓகே. நான் வந்து சும்மா போற போக்குல சொல்ல மாட்டேன். இல்ல நானும் இல்ல ப்ரோ. இப்ப ஜாக் கிட்ட நான் ஜாக்கோட கேம் மட்டுமே சொல்றேன். சௌந்தர்யா நான் சொல்றேன். இப்ப அவங்களே இன்னைக்கு ஆடி இருந்தா அவங்களுக்குள்ள இருக்க ஈவென்ட்ஸ் வெளியே வந்திருக்கோன்றது என் கருத்து. வேற எதுவுமே தப்பாலாம் எதுவுமே சொல்லியே வரட்டும், எல்லாரும் என்னன்னு பாத்துக்கலாம். இப்ப நீங்க வராதனால தானே இவங்க எல்லாம் சொல்றீங்க மஞ்சரி தப்பு பண்ணிருக்காங்க, சாச்சனா தப்பு பண்ணிருக்காங்கன்றீங்க. இப்ப அவங்களும் இதோட பெருசா பண்ணிருக்கலாம்ல. எனக்கு புரியல. அவங்க தப்பு பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா இல்ல எனக்கு புரிய என்ன வேணும் ப்ரோ உங்களுக்கு? தப்பு பண்ணவங்கள தான் ப்ரோ நம்ம வந்து இப்ப இவங்க வந்து ஓர்டு ப்ரோ அவங்க டாஸ்க் அவுட் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்த இது அப்படின்னு அந்த மீன்ல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னைக்கு அவங்க டாஸ்கே பண்ணாம நிறைய கேஸ் எழுதியாச்சு ப்ரோ. இருங்க ப்ரோ ஒண்ணும் இல்ல. அவங்க டாஸ்க்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அவங்க கேமுக்கு அது தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்டான டெசிஷன் தானே அவங்களுக்கு. கேக்குதா? கேக்குது ப்ரோ. அவங்க டாஸ்க் விளையாடாம நவுறணும்னு யோசிக்கிறது அவங்க கேமுக்கு தேவைப்பட்ட ஓவரால் அவங்க கேமுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப அது கரெக்டான கேம் பிளே தானே அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல. நம்மளுக்கு தெரியாதுல்ல அவங்க லாங் டேர்ம் என்ன வச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. இப்போ முத்துக்குமரன் வந்து எனக்கு தெரியுது என்ன பண்றான்றது எனக்கு தெரியுது. இப்ப ஜாக்லின் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது அந்தந்த வாரம் தான் எனக்கு ரிவீலே ஆகுது. சௌந்தர்யாக்கு வந்து ரிவீலே கிடையாது, ஸ்பாட்டே நடக்குது. அதெல்லாம் இவ்வளவுதான் வித்தியாசம். அங்க ஒவ்வொரு ஆளும் ஒரு மாதிரி விளையாடுறாங்க. ஓகேவா? நான் ஒவ்வொன்றத்தையும் ரசிக்கிறேன். எனக்கு எங்க ரசிக்கிற மாதிரி இல்லாம போயிடுதுன்னா அவங்க நான் எனக்காக வச்சிருக்கிற ஒரு ஐடியாலஜிஸ் ஒரு பவுண்டரிஸ்குள்ள அவங்க விளையாடாத போது எனக்கு அது பிரச்சனை ஆகுது. அதுதான் நான் எடுத்துட்டு வந்து இது தப்பு இது ரைட்டு இது எனக்கு ரசிக்கிற மாதிரி இல்லை இது ரசிக்கிற மாதிரி இருக்குன்றதை நான் எடுத்துட்டு வந்து சொல்றேன். அவங்க எப்படி வேணா விளையாடி இருக்கட்டும், குரூப்பா இருக்கட்டும் இல்ல தனியா இருக்கட்டும் அண்ணன் தங்கச்சியா இருக்கட்டும் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா விளையாடணுன்ற நேரத்துல அவங்க கரெக்டா எனக்கு விளையாட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க கேம் அதை அஃபெக்ட் பண்ணுன்ற பட்சத்துல தான் எனக்கு பிரச்சனை. அதனாலதான் கோவா கேங் ஒண்ணு சதறணும்ன்றது நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ், 4 பேருமே சாலிட் பிளேயர்ஸ், 4 பேருமே பிரியணும். இன்னொரு பாயிண்ட், நீங்க இப்போ ஜாக்லின் சௌந்தர்யா ரொம்ப நேரம் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் முத்துக்குமரனையும் சாக்சனாவும் கொஞ்சம் சேர்த்து வச்சு பேசினா நல்லா இருக்கும். இன்னைக்கு அவங்களுமே 2 பேருக்குள்ள கேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. சாம்ப்ரோ இந்த பொண்ணு வந்து கால்னா முத்து அண்ணான்னு சொல்லி சோறெல்லாம் வாங்கி தின்னுடுது. நைட் ஆனா வந்து அந்த பக்கம் கோவா கேங்குன்னு ஒரு கேங் இருக்கு, இந்த பக்கம் புள்ளி கேங் நீங்க இருக்கீங்க, நாங்க மட்டும் அம்மோடி யாருமே நான் இல்லாததுனால நான் முத்துக்கமரன் கிட்டயோ ஆர்ஜி ஆனந்தி கிட்டயோ போயிட்டு சேர்றேன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுது. அதை நம்பின்னு நிறைய பேர் வந்துட்டு
அவங்க என்னமா ஆடுறாங்க பாருங்களேன், என்ன பிளேயரு சூப்பர் அப்படின்றாங்க. நான் இவனுங்கெல்லாம் வச்சு என்ன பண்றது? இல்ல இவங்க இண்டிவிஜுவல் பிளேயர் வரையும் அவங்க சிரிப்பு தான். அப்புறம் இன்னொன்னு மட்டும் கேட்டுக்கிறேன். இப்ப இது சௌந்தர்யாக்கு பதிலு ஜாக்லின் ஜெயிலுக்குள்ள போனது அந்த டிசிஷன் இருக்குல்ல, அது கரெக்டான டிசிஷனா இல்ல முத்து அந்த பாயிண்ட் ரொம்ப தப்பான பாயிண்ட்ன்றனால ஜாக்லின் போனுச்சா? இல்ல முத்து சொன்ன ஜாக்லின் பாயிண்ட் போனது தான் வேலிடே கரெக்ட். கிடையாது. ஆக்சுவலா இல்ல முத்து சொன்ன பாயிண்ட் வேலிடே கிடையாது. அவன் வந்து கேம்ல டெபிலுக்கு தகுதியா இல்லாதவங்க தான். இது வந்து பர்சனல் ரிப்ல நடந்த கை கலப்பு. அது சௌந்தர்யாக்கும் தர்ஷிகாக்கும் அதை கொண்டு வந்து அந்த டாஸ்க் லெட்டர்ல இல்லாத ஒன்னை உருவாக்கி அங்க நாமினேட் பண்ணது அது சௌந்தர்யா தான். அது அதனால அப்படி போயிடுச்சு அது. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா அவர் சொன்னதை நான் எப்படி ரிசீவ் பண்ணேன்னா, அந்த இடத்துல அவுட் ஆஃப் கேரக்டர் வந்து பண்ணதுனால சௌந்தர்யா கொடுத்திருப்பாரு. அதை அவுட் யூஸ் ஆஃப் பண்ணி தான் கேரக்டர் கூட சொல்லல. அவுட் ஆஃப் கேரக்டர் கூட அவர் சொல்லல. என்ன எக்கோ அடிக்குது அது? சரவணன் மீட் பண்ணுங்க. சே. அவுட் ஆஃப் கேரக்டர் கூட Bro, இல்ல. அவரு அப்படி அந்த சொல்ல ப்ரோ. நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு சொல்லி தான் போட்டாரு. சௌந்தர்யா ஆமா. வந்து அந்த அப்பான்ற மேட்டரை சொன்னது வந்து திருப்பி சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால போட்டாரு. அது வந்து அவுட் ஆஃப் கேரக்டருக்கு இல்ல வராது. அது ப்ரோ, அவர் எதுக்கு பண்ணாருன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. லைக் அவர் அது வேணுட்டே வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணதுக்காக பண்ணாரு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதை வந்து அவரால் டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். எதை வச்சு சொல்றேன்னா, அங்க அவுட் ஆஃப் கேரக்டர் வந்து வந்துட்டாங்க, அதனால வந்து நான் அதை காரணமா வச்சு சொன்னேன்ற மாதிரி அவர் முடிச்சு விட்டு போயிடுவாரு. ஓகேவா? இப்போ இது வந்து ஜாக்லின் கேஜ் பண்ணிட்டாங்க. ஜாக்லின் அந்த கேஜ் பண்ணதுனால தான் அவங்களுக்கு முன்ன அந்த கான்வர்சேஷனே வச்சிருந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ சௌந்தர்யாவை சொல்றீங்கன்னா, சௌந்தர்யா அப்படி பண்ணதுக்கு காரணமே நான் அவுட் ஆஃப் கேரக்டர் வந்ததுனால தான். பட் நான் அவுட் ஆஃப் கேரக்டர் வராம இருந்திருந்தா அந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்திருக்காதுல அப்படின்னு ஜாக்லின் அது கரெக்டா கேட்ச் பண்ணி எடுத்து வந்து வச்சிருவாங்க, உடைச்சிருவாங்க அந்த இடத்துலயே. அதனால அந்த ஓட்ஸ் ஆக்சுவலா எடுக்கும்போது ஜாக்லின் மேல ஓட்ஸ் விழுந்துரும், தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அங்க 2 பேர் பண்ணதும் சூப்பரா இருந்துச்சு. இல்ல இது முத்துக்குமரன் சொல்றாப்ல சௌந்தர்யா அவ்வளோ கிளவரா அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒருத்தவங்கள டார்கெட் பண்ணி அப்பாவை பத்தி பேசிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்குலாம் அப்படிலாம் கிடையாது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நடந்தது. ஆமாங்க, அவரு அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்தது பாக்குற நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்கள் இருக்கு, அவங்க those people are playing with people inside the house, not with audience. ஓகேவா? அந்த வீட்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஆடியன்ஸ் கூட விளையாடிட்டு இருக்காங்க, சௌந்தர்யா. சரியா? மத்த எல்லாருமே வந்து கண்டஸ்டன்ஸ் கூட விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, முத்துக்குமரன் வந்து இந்த ஒரு நேரட்டிவ வந்து செட் பண்றாரு. அந்த இடத்துல செட் பண்ணும்போது ஜாக்லின் அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க அதை அப்படியே திருப்பி எடுத்துட்டு வந்து அவங்க தள்ள போட்டுக்கிட்டு ஓட்ஸ் எல்லாம் அவங்க மேல விழுது, அவங்க போயிட்டு ஜெயில உட்காந்துக்கிறாங்க. ஓகேவா? இதை நான் 2 விதமா பாக்குறேன். அவங்க ஃப்ரெண்டுக்காக அவங்க பண்ணியிருந்தாலும் அது கரெக்ட் தான். இல்ல ஸ்பாட்லைட் சௌந்தர்யாவுக்கு போக கூடாது அப்படின்றத எடுத்துன்னு வந்து அவங்க பண்ணிக்கிட்டாலும் அது கரெக்ட் தான். இது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்த்தாலும் அந்த ரைட் மூவ் தான். இல்லையே அதே இடத்துல ஜாக்லின் சொல்றாங்க. இன்னொன்னு தர்ஷிகாவுமே மாத்தி பேசியிருப்பாங்க அந்த இடத்துல. இல்ல ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன். அதாவது இப்ப ஜாக்லின் அந்த இடத்துல சொல்றாங்க என்னன்னா, இப்ப உனக்கு நீ என்னோட கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ கூட உள்ள ஜெயில வந்து இருந்துக்கலாம். ஆனா நீ வந்து மாத்தி பேசுற அந்த அப்பா இதை வந்து பர்சனலா உள்ள கொண்டு வந்து அதை மாத்தி பேசுற அப்படின்னு சொல்றதுனாலதான் நான் உள்ள வந்து இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதனால இது அவங்க வேணுமுன்னே பண்ணாங்க ஸ்பாட் லைட் அப்படிலாம் இல்ல நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்காண்டி தான் கேட்டேன். வேற ஒண்ணும் ப்ரோ. எல்லாரும் நம்ம யோசிக்கிற மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க ப்ரோ. என்ன பெர்ஸ்பெக்டிவா இருந்தாலும் அதுல ஒரு லாஜிக் இருக்கா இல்லையா, அதை டிஃபெண்ட் பண்ண முடியுதா முடியலையா, அவ்வளவுதான். நம்மளோட ஆர்குமெண்ட்ஸ் அதை சுத்தி மட்டுமே இருக்கணும். ஐ மீன் என்னோட ஆர்குமெண்ட்ஸ் அதை சுத்தி மட்டும் தான் இருக்கும். எனக்கு அவங்க எதுக்காக அதை பண்ணியிருந்தாலும் அது ரைட் மூவ் தான். ஓகே ஓகே. அப்படி இல்லைன்னா முத்துக்குமரன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு, சௌந்தர்யா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. அந்த ஆங்கிள் நீங்க பார்த்தாலும் அது ஸ்மார்ட் பிளே தான். அவங்க ஃப்ரெண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவங்க பண்ணியிருந்தாலும் அது ஸ்மார்ட் பிளே தான். இந்த டவுட் அவங்களுக்குள்ளேயே வருமே கடைசியில வெளியில கான்வர்சேஷன் வச்சுட்டு. அதுதான் அதெல்லாம் எல்லாரும் பாக்குறாங்களானே தெரியல. கான்டெக்ஸ்டோட எல்லாம் ஃபுல்லா பாக்குறாங்களானே தெரியல. கிளிப்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுல என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறாங்களா எனக்கு தெரியலங்க. சீரியஸா லைவ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், இவங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்கன்ற உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும்.
இப்போ முத்துக்குமரன் அடுத்தடுத்து என்னால கேஜ் பண்ண முடியுது. ஓகே, அடுத்தடுத்து முத்துக்குமரன் என்ன பண்ண போறாருன்னு என்னால கேஜ் பண்ண முடியுது. ஓகேவா? ஜாக்லின் இல்ல அது என்னாலையும் கெஸ் பண்ண முடியுது. ஆனா என் கருத்து மத்த கருத்தோட ஒத்து போகுதா? ஏன்னா நம்ம ட்விட்டர்ல நிறைய போஸ்ட பாக்குறோம். என்னடா அது மாறி மாறி வருது. அப்ப நான் இங்க கேக்குறப்ப சரி நீங்க இப்ப நிறைய பேர் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மாறுபடுறீங்க இல்ல ஒத்து போறீங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். இது லைவ்ல தான் பாத்துக்கிருக்கோம். எனக்கு தெரியுது. இப்ப நீங்க சொன்னதுதான் நானும் யோசித்தேன். ஆனா நீங்க ஸ்பாட்லைட் அதெல்லாம் யோசித்தீங்க. அந்த அளவுக்கு நான் யோசிக்கல. சரி முத்துக்குமரன் இதுல ஒரு பாயிண்ட் சொல்றான். அதை டிஃபெண்ட் பண்ணி இவங்க உள்ள போயிட்டாங்க. அவங்க மூணு ஓட்டு விழுந்திருக்கு. இவங்க 4வது ஓட்டு இவங்களுக்கு போட்டு இவங்க உள்ள போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் இது பண்ணேன். இந்த இதை தான் நீங்களும் சொல்றீங்களா அப்படின்றது தான் நான் கேள்வியே கேட்கறது. மற்றபடி ஓரளவுக்கு ஒத்து போகணும், அவ்வளவுதான். எனக்கு எல்லா பெர்ஸ்பெக்டிவும் லைக் எல்லா ஆங்கிள்லயும் நான் அதை பார்த்துட்டு அதுக்கு கரெக்டா லைக் இருக்கா இல்லையான்னு இது பண்ணிட்டு தான் ப்ரோ நான் எந்த ஒப்பீனியனாலும் பிளேஸ் பண்ணுவேன். அது தெரில ப்ரோ, பழக்கமாயிடுச்சு. ஓகே, அந்த ஸ்மித்தான்றவங்க இது பண்ணிடுறேன், அவங்கள கூட பேசணும். ஹாய் எவ்ரி ஒன். நான் வந்து இந்த கேம் வந்து எவ்ரி சீசன் வந்து ஹாட்டஸ்ட் கேம் ஆஃப் தி எவ்ரி சீசனாக இருக்கும் யூஸ்வலாக. ஸோ இதில் இந்த சீசனில் நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னாக்கா, இத்தனை நாள் ஆயிடுச்சு, 60 days ஆயிடுச்சு. இது யூஸ்வலாக கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். இந்த சீசன் மட்டும் லேட்டாக வருது. 60 டேஸும் இவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக இதுதான் நான் அப்படின்னு ரொம்ப பேர் காட்டவே இல்லை. இல்ல முதல்ல காட்டுன மாதிரி அப்புறம் இல்ல. அந்த மாதிரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேம்ன்னு வரப்போ, எனி சீசன் தே டு நாட் ஹேவ் பவுண்டரீஸ். பிக் பாஸ் டஸ் நாட் செட் பவுண்டரீஸ் ஃபார் திஸ் கேம். ஸோ நீ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கேம இன்ட்ரஸ்டிங்கா ஆடிட்டு, அதே சமயம் அது வந்து எக்ஸ்ட்ரீமா போகாம இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு நல்லதுங்கிற மாரி தான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சீசன்ல இன்னைக்கு எஸ்பெஷலி நான் பார்த்த வரைக்கும், மஞ்சரி, சாச்சனா, தர்ஷிகா இவங்க எல்லாம் வந்து எடுத்த உடனேவே எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கவே இல்ல. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டு, அது முகம் சுளிக்கிற மாரி தான் இருந்துச்சு. சுவாரஸ்யமா இல்ல. அதே சமயம் ஜாக் அண்ட் சௌந்தர்யா வந்து ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதும் சுவாரஸ்யமா இல்ல. ஸோ இது வந்து 2 எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த கேம். ஸோ இவங்க 2 பேரும் அப்படிதான் விளையாடியிருக்கணும். இல்ல அவங்க 3 பேர் விளையாடினது கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. இப்போ நேத்து வரைக்கும் பேசின மஞ்சரி வந்து இன்னைக்கு வந்து கன்டினியூஸா பண்றாங்க. இப்போ ஒரே ஒரு இன்சிடென்ட் ஓகே உப்பு குடுத்துட்டாங்க, இல்ல ஒரு எக்க குடுத்துட்டாங்கன்னா, அதோட நிறுத்திக்கல. கன்டினியூஸா அடுத்துன்னு குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட காம்பீட் பண்ற மாரி சாட்சினா "ஓ! நீ உப்பு குடுக்குறியா? நான் மொளகா குடுக்குறேன்" அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி "நீ இப்படி பண்றியா? நான் வந்து 100க்கு மேல சிட்டப்ஸ் 140 சிட்டப்ஸோ என்னவோ தர்ஷிகா சொல்றாங்க." ஸோ இட்ஸ் இட்ஸ் லைக் சாம்பார் எடுத்து மூஞ்சில போடுறாங்க. ஸோ இது வந்து இவங்க 3 பேருக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இவங்க 3 பேரையும் பார்க்கிறப்போ, தீபக் நான் முத்து கேம் சரியா பார்க்கல. பட் தீபக் பண்ணது என்ன பொறுத்தவரைக்கும் பேலன்ஸ்டா இருந்த மாரி இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா முகம் சுளிக்கிற மாதிரியும் இல்ல. அதே சமயம் ஒண்ணும் பண்ணாமயும் இல்ல. ஸோ ஹி வாஸ் பேலன்ஸ்ட். ஸோ இது இது வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா வந்து மஞ்சரி மாரி ஆடியிருக்கணும்னு எதிர்பார்க்கிறது ரொம்ப 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 தப்பு. ஜாக்லின் இஸ் நாட் மஞ்சரி. அவங்க இது நேத்திக்கு வரைக்கும் மஞ்சரி நான் ஐ ஸ்போக் லேட் லாஸ்ட் நைட். ஸோ எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. மஞ்சரி வந்து ஷீ இஸ் பர்பஸ்லி பிக்கிங் ஃபைட்ஸ் டு ஷோ தட் ஷீ இஸ் தேர். அவங்க பிரசன்ஸ் காட்டுறதுக்காக இத்தனை நாள் ஃபைட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இது வந்து கையில அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்டர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்த மாரி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன் பாரு. நான் முட்டை சாப்பிட வைக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு சாப்பிட வைக்கிறேன். அப்படின்னு எல்லா சாப்பிடுறவங்க கிட்டேருந்து பிளேட்ட பிடுங்குறது. ஸோ ஷீ வாண்டட் டு ஷோ ஹர் பிரசன்ஸ் எவ்ரிவேர். அண்ட் இது வந்து ஒரு சுவாரஸ்யமா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாவே புரியல. எவ்வளோ எபிசோட்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. லைவ்ல பார்த்ததுல வந்து எனக்கு வந்து இது என்ன எல்லா இடத்துலயும் போய் பிரச்சனை பண்றாங்க. கிவ் அதர்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. மத்தவங்களும் ஏதாச்சும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணட்டும் அப்படின்னு இல்லாம இவங்களே எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. ஸோ இது இவங்க இட் ரிஃப்ளெக்ட்ஸ் வெரி பேட்லி ஆன் ஹர். விச் மஞ்சரின்னா ஓ இப்படி இவ்வளோ பண்றாங்களா மஞ்சரி, மஞ்சரினா இப்படிதானா அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்கள பிராண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அவங்களது சுத்தமா எனக்கு இந்த கேம் பிடிக்கல. ஐ ஹோப் ஷீ இஸ் புல்ட் அப் இந்த வீக்கெண்ட். ஏன்னா இதுக்கு வந்து லிமிட் பிக் பாஸ் செட் பண்ண மாட்டாரு. நீங்க யாருன்னு காமிக்கிறதுக்கு தான் ஓப்பனா விடுறாரு. நீங்க இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா போக முடியுங்கிறது நீங்களே காமிச்சிக்கிறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஷீ இஸ் கோன் டு பி ஜட்ஜ். ஷீ ஹேஸ் டு பி ஜட்ஜ். கம்மிங் டு கோவா கேங், இது வந்து பேர் வச்சுட்டு